அண்மை செய்தி. சென்னை நந்தம்பாக்கத்தில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது சிறுமியை மாடு ஒன்று முட்டித் தள்ளிய அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலையில் தெரியும் மாடுகளை கட்டுப்படுத்த புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். சென்னை நந்தனம் பகுதியில் சிறுமியை மாடு ஒன்று முட்டித் தள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து கால்நடைகளை தெருவில் விடுவதற்கு மாநகராட்சி நடவடிக்கை இன்னும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. அதாவது நேற்று மாலை சாலையில விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை மாடு முட்டியதால் சிறுமிகள் காயமடைந்திருப்பது தற்போது அப்பகுதி மக்களிடத்துல கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சமீப காலமாக சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய இந்த மாடுகள் மற்றும் நாய்கள் காரணமாக பொதுமக்கள், குழந்தைகள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாக பல்வேறு முறை மனு கொடுத்தாலும் மாநகராட்சி அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதாகவும் ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய 2 வயது சிறுமியை சாலையில் சுற்றித் திரியக்கூடிய அந்த மாடுகள் அவர்களை முட்டியக்கூடிய காட்சி, சிசிடிவி காட்சிகள் வைக்கக்கூடியதாக இருக்கிறது. உடனடியாக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு முதலுதவி செய்யப்பட்டு தற்போது அடுத்த கட்ட சிகிச்சைகளுக்காக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இதே பகுதியில் ஏற்கனவே மாடுகளால் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் இந்த பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய இந்த மாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை இந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே இது போன்ற பாதிப்புகள் என்பது நிகழ்ந்து வருகிறது என்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள். இது ஒரு புறம் என்றால் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அமைந்ததற்கு பிறகாக உள்ளாட்சி பிரதிநிதிகள், குறிப்பாக மாநகராட்சி அதிகாரிகள், மாநகராட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்கள் முறையாக செயல்படுவதில்லை என்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக மாநகராட்சி பணிகள் முடக்கிவிடப்பட்டிருக்கிறது என்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இதன் காரணமாக இது போன்ற அந்த சாலையில் சுற்றித் தெரியக்கூடிய அந்த மாடுகளை கட்டுப்படுத்துவது, அதற்கான அந்த அபராதம் விதிப்பது உள்ளிட்ட பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படாதால் இந்த மாடுகளின் உரிமையாளர்கள் சாலைகளில் மாடுகளை திரிய வைக்கப்படுவதாகவும் ஒரு தகவல் என்பது இருக்கிறது. இதனால் இந்த காரணங்களால் பொதுமக்கள் தான் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருவதாகவும், எனவே உடனடியாக இதில் தமிழக அரசு தலையிட்டு மாநகராட்சி நிர்வாகங்களில் இது போன்று மந்தகதியில் செயல்படக்கூடிய அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநகராட்சி இனிமேலும் இது போன்ற அலட்சியமாக செயல்படாமல் சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய அந்த மாடுகள், நாய்கள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மோனிகா, கால்நடைகளால் தொடர்ந்து தமிழக மக்கள் பாதிப்பை சந்தித்து வரக்கூடிய இந்த நிலையில் சென்னை நந்தனம் பகுதியில் சிறுமியை மாடு ஒன்று முட்டித் தள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. பார்க்கலாம் துறை சார்ந்த அதிகாரிகளின் நடவடிக்கை என்ன என்பதை. இது தொடர்பான தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.